கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கி கிராஃப்ட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிடலாம். காலையில் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ தூங்கலான்னு வரக்குள்ளே தான் காலையில் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளாக் தான் போட போகிறோம். அதுவும் ஹவுஸ் பிளாக் தான். சொல்லப்போனால் இது இந்தமாரி திறந்துருக்கணுமா, நான் தான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திறந்து விட்டுருவோம். ஓகே, இப்போ தான் படிக்கிறது ரெடி ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த பிளாக் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளாக்கு, அதுக்கு முன்னாடி கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் கிளாஸு, அப்புறமேட்டா ஒயிட் பிளாக். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே போன தடவை பண்ண மாதிரி தான், இதுவும். இது இந்த இடத்துல கட்ட தேவையில்ல, ஒரு மாதிரி பெருசாக இருக்கும் இது. ஸோ இது இந்த இடத்துல கட்டிடுவோம் கரெக்டாக. இந்த இடம் என்னடா இது பக் ஆயிடுச்சா? ஓகே, கரெக்டாகிடுச்சு. இப்போ வெறுக்கை எடுத்துக்கிட்டு கீழே இப்படி உட்காந்துட்டு எப்பயும் போல் பாக்ஸ் தான் நம்ம தோண்ட போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுக்கவே இல்லை பார்த்திங்களா, படிக்கட்டு ஒயிட் கலர் ஸ்டேர்கேஸ். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இதேமாரி நம்ம ஃபுல்லாக இப்போ போட்டுக்கலாம் இந்த கட்டையை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஒயிட் பிளாக் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக இப்போ நம்ம மொத்தமாக 4 பிளாக், 1 2 3 4 2 3 4. ஸோ 4 பிளாக் இந்தமாரி அடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கமாக இது எப்படி, இந்த பக்கம் பார்த்த மாரி இது எப்படி பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் அது முடிவு வரைக்குமே பண்ணணும், இந்த பிளாக்ஸோட முடிவு வரைக்கும். ஸோ கீழே போய்ட்டு கீழே போகிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது நம்ம போட்ட பிளான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி தான் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ஒன்று உடச்சிக்கலாம். ஸோ அதை மறந்துட்டேன் கைஸ். ஸோ படிக்கட்டு எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுடலாம். ரொம்ப நேரம் கரெக்டாக வேணால் வந்தேன். இதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட தூரம் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். சரி, நான் இதை உடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக 2 பிளாக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். என்னோட மழை பெய்யுது. ஸோ கிளைமேட்டை மாற்றிடுவோம். வெதர் கிளியர். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழைலாம் போயிடும். நான் ஒரு மாட்டேங்குது பாரு, அப்படியே நிற்குது. சரி, ஃபுல்லாக இந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ அது அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கிளாஸ் தான். ஒரு பக்கம் மட்டும் கிளாஸ் இல்லாமல் பிரிக்ஸ் வச்சுக்கணும், அதாவது பிளாக் வச்சுக்கணும். மீதி எல்லா இடமுமே இந்தமாரி கண்ணாடி தான். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம படிக்கட்டே வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பக்கம் தேவையில்லை. நம்ம எப்போ நிறுத்திட்டோம் மழையை, ஆனால் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் என்ன புரியல. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம படிக்கட்டு போட போகிறோம். அதுக்கு மரம் படிக்கட்டில் எடுக்கணும். ஓகே, கிடச்சிருச்சு. கிட்டைக்கே போட்டுக்கலாம்.
நம்ம படிக்கட்டும் போட்டாச்சு, கிளாஸும் நம்ம முழுசாகவே போட்டாச்சு. ஸோ ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிக்ஸ் அதாவது பிளாக் போடணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஒயிட் கலர் பிளாக் போட்டுக்கலாம். ஸோ ஒயிட் கலர் பிளாக் மட்டும் போட்டால் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ ஒயிட் கலர் பிளாக் மட்டும் போட்டுடலாம். ஸோ ஒயிட் கலர் பிளாக்கும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கதவு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளம் தான் போடணும். அதையும் போட்டுடலாம் ஒயிட் கலரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புல் எடுத்துக்கலாம், அதாவது கிராஸ், அதாவது லீஃப். 3 விதம் இருக்குல்ல. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நம்ம போடவே இல்லை ஒரு தடவை கூட. சாப்பிடுங்க எல்லாம், காலையில் ஆயிடுச்சுல, சாப்பிடுங்க எல்லாம். எதுக்கு நான் அடியில் போட்டுட்ருக்கேன்? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தானே போகணும். ஆட இதுவாச்சும் ஆடும்னு நினச்சா இதுவும் ஆட மாட்டேங்குது, எதுவுமே ஆட மாட்டேங்குது காய்ஸ். ஸோ இது நம்ம போட்டுக்கலாம். நான் சுற்றி போட்டுக்கலான்ட்டு நான் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இப்போ என்னன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி ஒரு ஜன்னல் மாரி ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாம் இங்கே சாப்பிட்றாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இப்படி திறந்து விட்டுறணும். அங்கே போட முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இடத்துலலாம் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம வீடு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம தங்கறதுக்கான திங்ஸ்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ அதை வேறு தேடணுமா? என்னது இது? ஸோ இப்போ இதை வேறு தேடணுமா? டோருக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை வச்சுக்கலாம். இப்போ இதை மைனஸ் பண்ணிடணும். இதை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கலாம், இதை மைனஸ் பண்ணிடணும். அதேமாரி தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்குப்பா. ஹை, என்னாச்சு காய்ஸ்? இப்போ இல்லை, இப்போ என்னாச்சு? இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் இப்போ எதுக்கு எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு எல்லாம் உடஞ்சிது? இப்போ அந்த பிளாக்கை வேற தேடணும் காய்ஸ். இப்போ அதுதான் பிரச்சனையே அந்த ஒர்க்கு. ஆனால் இப்போ இதை போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இடித்ததை நம்ம இடித்ததை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டோம். இப்போ நான் இதை தானே எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒன்று ஒன்றா மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, மொத்தமாக கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் எடுத்துக்கலாம். பெட்டு அழகான பெட்டு. நம்ம எல்லோ வேணாம், பர்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எடுத்துக்கலாம். சங்கிலி இருக்கான்னு தான் இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கிட்டோம். ஸோ நடுவில் 2 பெட்டு. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்ன பண்ணாலும் இங்கே உடையுதுப்பா. 2 புக் ஷெல்ஃபு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன அது பேர் எனக்கு தெரியல, ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல 2 செஸ்ட் வச்சுக்கலாம், இந்த இடத்துல 2 செஸ்ட் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம்.
ஸோ இதை தூக்கி ஒரு மூலையில் போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ இதை தான் நம்ம மாட்ட போகிறோம். என்னடா இது வெளிச்சமே வரலைங்க. இதுக்கு தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. சே, இப்போ பாரு எதை உடையுது பாருங்களா. ஸோ இப்போ கண்ணாடியும் எடுத்து வச்சுக்கணும். கண்ணாடி அங்கே போட்டோமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வெளிச்சம் வருது. இதே அதாக இருந்தால் அப்படி வருமா? இதுக்கு தான் பழைய மாடலே யூஸ் பண்ணணும் போல். ஸோ ஓகே, இந்த பிளாக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. ஸோ நம்ம மேல் வீட்டு பண்ணிட்டோம், கீழ் வீடு தான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ கீழ் வீடுக்கு இந்த இடத்துல தான் கதவு போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஓட்ட போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கதவு எடுத்துக்கலாம், இல்லைனா உள்ளே டக்குன்னு ஏதாவது ஒன்று பூந்துடும் பாருங்களேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ, நெட்டு போட சொல்கிறாங்க. சரி, நெட்டு போட்டுரும். போ, நெட்டு போட்டல, போ. நெட்டு போட்டேன்ல, போய் தொலை. அட, மெசேஜ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ டேபிளுக்காக நம்ம இது எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, மேலே டேபிள் அந்த ஷீட் போடுறதுக்காக நம்ம ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, பால் ரோஸ். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வேலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ படிக்கட்டை என்னடா இதை உடைக்க தேவையில்ல. ஸோ இதை இப்படி திரும்பிட்டு இப்படி போட்டு, இதை இப்படி திரும்பிட்டு இதையும் இப்படி போட்டு இவரை இப்படி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்படி போட்டாச்சா. இந்த இடத்துல ஒரு செஸ்ட் பாக்ஸ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு இது போட்டுக்கிட்டு அப்புறமேட்டா இப்போயாச்சும் நீ ஒர்க் ஆகுப்பா. நீ மட்டும் ஒர்க் ஆகலை. இப்போ எல்லாத்தையும் கீழே போட்டோம் போல். ஓகே, இதுதான் சூப்பராக இருக்கு. ஓ, இது படிக்கட்டுன்றதுனால வைக்க முடியலையா? சி, இது தெரியாமல் இம்மா நேரம். ஸோ இப்போ இந்த இடமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, க்ளோவன் ஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான். சரி ஓகே காய்ஸ், இதோட நம்மளுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு ரூம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு அப்படியே மேலாக்கா போனோன்னா அக்கரையில் இருந்து இக்கரைக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு ரூம் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரூமும் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரூம் தயாராகிடுச்சா. ஸோ இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்படி உக்காந்துக்கலாம். இந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோஸ் அந்தமாரி எடுத்துக்கலாம். ஏன் இந்த இடத்துல கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டுமே பார்த்துட்டு 4th பார்ட்டையும் பார்க்குறேங்க. 4 பார்ட்டுக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது பிளாக் கலர் ஹார்ட்டு, பிங்க் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிளாக் டான்ஸர்.